வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து யூஸ்ஃபுல் 6 vocabularies, பயனுள்ள 6 சொற்கள். ஸோ நம்ம வந்து கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் இங்கிலீஷ் எழுதணும்னு சொன்னாலும் சரி, அதே மாதிரி ஃப்ளூயண்ட்டாக பேசுறதுக்கும் சரி, நிறைய vocabularies லேர்ன் பண்ணிக்கணும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாவும் கற்றுக்கலாம், நிறையாவும் கற்றுக்கலாம், சீக்கிரமாகவும் கற்றுக்கலாம். சரி, இப்போ நம்ம கற்றுக்க போகிற வெரி ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன தெரியுமா? டிப்ளர். சரி, ஹூ இஸ் எ டிப்ளர்? ரெகுலராக தொடர்ந்து மது அருந்துறவங்கள டிப்ளர் அப்படின்னு சொல்கிறோம். லெட்ஸ் அன் எக்ஸாம்பிள். அவர் வந்து வழக்கமாக எப்போ பார்த்தாலும் மது அருந்த மாட்டார், ஆனால் எப்பயாவது தான் மது அருந்துவார். ஹீ இஸ் நாட் அ டிப்ளர் பட் ஹீ இஸ் அன் ஒகேஷனல் ட்ரிங்கர். ஹீ இஸ் நாட் அ டிப்ளர் பட் ஹீ இஸ் அன் ஒகேஷனல் ட்ரிங்கர். சரி, இந்த மதுவை பற்றி பேசணுன்னு இது சம்பந்தப்பட்ட ஒரு சில வார்த்தைகளை பார்க்கலாம். மது பழக்கம் அறவே இல்லாத ஆட்களை இங்கிலீஷில் டீ டோட்டலர் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அதே மாதிரி அதாவது மதுவை வந்து அளவுக்கு அதிகமாக குடிக்கிறவங்கள இங்கிலீஷில் பூசர்னு சொல்கிறோம். சரி, ஃபைனலாக பாருங்க, மதுவுக்கு ரொம்ப அடிமையாகி போனவங்கள மது அடிமைகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, மதுவுக்கு ரொம்ப அடிமையா போனவங்கள ஆல்கஹாலிக் அப்படின்னு சொல்றோம். சரி, நெக்ஸ்ட் வேர்டு பார்க்கலாமா? நம்பர் 2 என்ன பார்க்க போறோம்? அன்டுவர்டு. என்ன அர்த்தம்? மோசமான அல்லது விரும்பத்தகாத. இப்ப தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, விரும்பத்தகாத அல்லது மோசமான அப்படின்னு, அதை தான் இங்கிலீஷ்ல அன்டுவர்டு அப்படின்னு சொல்றோம். லெட்ஸ் அன் எக்ஸாம்பிள். விரும்பத்தகாத அல்லது மோசமா ஏதாவது நடந்ததுன்னா நான் வரமாட்டேன். ஐ won't come if something untoward happens. I won't come if something untoward happens. நெக்ஸ்ட் வேர்ட் என்ன பார்க்க போறோம்? நம்பர் 3 ஃபட்டிக்னா என்ன? ரொம்ப களைப்பு. இப்போ களைப்பை வந்து டயர்டுன்னு சொல்லுவோம். நான் களைப்பா இருக்கேன், ஐ எம் டயர்ட் அப்படின்னு. வேரஸ் FATIGUE ஃபட்டிக்னா ரொம்ப களைப்பா அதீத சோர்வை வந்து ஃபட்டிக்னு சொல்றோம். லெட்ஸ் அன் எக்ஸாம்பிள். சாமோட முகம் வந்து அதீத களைப்பினால, மிகுந்த சோறுனால வாடி போயிருந்தது. சாம்ஸ் ஃபேஸ் வாஸ் கிரே வித் ஃபட்டிக். சாம்ஸ் ஃபேஸ் வாஸ் கிரே வித் ஃபட்டிக். நெக்ஸ்ட் வேர்ட் என்ன பார்க்க போறோம்? நம்பர் 4 டர்மாயில்னா என்ன அர்த்தம்? பெருங்குழப்பம், ஆரவாரம், அமளி அல்லது கலவரம். நல்லா கவனிங்க, தமிழ் என்னன்னு சொல்லுவோம்? கலவரம், அமளி, ஆரவாரம் அல்லது பெருங்குழப்பம்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷ்ல டர்மாயில் அப்படின்னு சொல்றோம். லெட்ஸ் அன் எக்ஸாம்பிள். அவளுடைய திருமண நிகழ்ச்சி பெரிய குழப்பத்துல, ஆரவாரத்துல, அமளியில, கலகத்துல போய் முடிஞ்சது. her wedding ended in turmoil. her wedding ended in turmoil. நம்பர் 5 என்ன வேர்டு பார்க்க போறோம்? இன்டாக்ட். INTACT. இன்டாக்ட்னா என்ன? சேதமடையாத, அப்படியே, பழுதுபடாத. நல்லா கவனிங்க, தமிழ் என்ன சொல்லுவோம்? பழுதுபடாத, அப்படியே அல்லது சேதமடையாதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதைத்தான் இங்கிலீஷ்ல இன்டாக்ட்னு சொல்றோம். லெட்ஸ் அன் எக்ஸாம்பிள். ஏதாவது ஒரு கெட்ட சம்பவம் நடந்திருக்கும், அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? நல்ல வேலைப்பா, என்னோட பேரு ரிப்பேர் ஆகல. ஸோ எப்படி சொல்லுவோம்? தேங்க் காட் மை ரெப்யூட்டேஷன் ரிமைன்ட் இன்டாக்ட். தேங்க் காட் மை ரெப்யூட்டேஷன் ரிமைன்ட் இன்டாக்ட். ஸோ ரெப்யூட்டேஷன் அப்படின்னா நற்பெயர்னு அர்த்தம். சரி, இந்த லெசனோட லாஸ்ட் லெக் வந்துட்டோம். என்ன பார்க்க போறோம்? ஸ்டாம்பீடுனா என்ன? தள்ளுமுள்ளு. அதாவது எந்த இடத்துல ரொம்ப கூட்டம் இருக்கோ அந்த இடத்துல திடீர்னு ஒரு தள்ளுமுள்ளு வருமானம், அதை தான் இங்கிலீஷ்ல ஸ்டாம்பீடு அப்படின்னு சொல்றோம். லெட்ஸ் அன் எக்ஸாம்பிள். அந்த தள்ளுமுள்ளுல நிறைய பேர் காயம் அடைச்சிட்டாங்க. The stampede injured several people. The stampede injured several people. My dear viewers, பயனுள்ள 6 சொற்கள், யூஸ்ஃபுல் 6 vocabularies. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.